மேட்ச் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க 5 விக்கெட்ல. நல்லா இருந்துச்சு மேட்ச். நாங்க ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனா ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கல. ஆனா பரவாயில்ல, நல்ல மேட்சா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேட்சுக்கு வர்றது. வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா சிக்ஸர்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. ஆனா வரல எங்ககிட்ட. வந்து டிவிலே பார்த்து இங்க நேரில் வந்து பார்த்தது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கையில் பால் வரணும்னு ஆசைப்பட்டேன், கையில் பால் வரல. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. மற்றபடிக்கு நியூசிலாண்டுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் போட்டேன். நியூசிலாந்து கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் இவ்வளோ டிஃபெண்ட் பண்ணாங்க நினைச்சே பார்க்கல. கடைசி ஒரு ஓவர் வரைக்குமே கொண்டு வந்தாங்க அந்த மேட்சை. அவங்க கையை விட்டு நழுவு, கடைசி 2 ஓவரில் தான் கையை விட்டு நழுவிச்சு மேட்ச். ஆப்கானிஸ்தான் பண்ணது வேற லெவலு. ஆனால் ஆப்கானிஸ்தான் இப்படி பவுலிங் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக போட்டு நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி மிச்சல் சார்னரோட பவுலிங் எனக்கு டிவியில் பார்க்கறதே அவ்வளோ பிடிக்கும். இன்னைக்கு நேரில் மிச்சல் சார்னரோட பவுலிங் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சச்சின் ரவத்தரோட பேட்டிங்கும் எனக்கு பிடிக்கும், அதுவும் இன்னைக்கு நேரில் பார்த்துட்டேன். தேங்க்யூ. இது ஃபர்ஸ்ட் அது வைக்கல, போக போக சூப்பர் 8 வருது, அடுத்து ஃபைனல்ஸ் வரும், செமி ஃபைனல்ஸ் வரும், ஃபைனல்ஸ் வரும். அதில் ஏதாச்சும் ஒரு மேட்ச் கண்டிப்பாக இந்தியா இங்கே வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வச்சாங்கன்னா வந்து பார்க்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக இந்த 2 டீமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்தியாவும் வரணும், எனக்கு அதான் ஆசை. இந்தியாவும் வந்து விளையாடணும், நாங்கள் நேரில் வந்து பார்க்கணும்.